சொர்க்கம் என்பது எல்லா வகையிலும் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு கட்டுமானம், நிரந்தரமான இடம் என்ற அடிப்படையில் தான் இது எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த பகுதி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எந்த ஒன்றுக்கும் நிரந்தரத்தை ஆக்கவில்லை. முதலாவது நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த ஒன்றுக்கும் நிரந்தரத்தை ஆக்கவில்லை. இந்த உலகத்தில் நிரந்தரமின்மை என்பது ஆறுதல். இந்த உலகத்தில் நிரந்தரம் இன்மை என்பது எங்களுடைய மகிழ்ச்சியையும் எங்களது துன்பத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம். இந்த உலகத்தில் எது ஒன்று நிரந்தரமாக வழங்கப்பட்டாலும் அது அருள் அல்ல, அது அருள் அல்ல. இந்த உலகத்தில் நிரந்தரமாக வழங்கப்பட்டது போல சில விஷயங்கள் இருக்கும். அந்த செயல்பாடு எங்களது ஈமானற்ற செயல்பாடுடைய விளைவு. அது சொர்க்கம் எங்களுக்கு வழங்கப்படுவதற்கான காரணமே அது நிரந்தரம் என்பதுதான். அது ஹுலூத், அது நிரந்தரம் என்பதுதான். சொர்க்கத்துடைய ஸ்பெஷலிட்டியே அது நிரந்தரம் என்பதுதான். எந்த ஒரு இன்பமும் சொர்க்கத்தில் கவலையே படாமல் நிரந்தரமாக கிடைக்க போகிறது. முதல் காலடி அதில் போறது மட்டும்தான். அதுக்குள்ள நுழைந்து விட்டால் அது நிரந்தரம் என்பது அர்த்தம். சொர்க்கம் என்பது நிரந்தரம் என்பதற்கான அடையாளம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.